ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க, கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன என்று பெரியவர்கள் வீட்டிலே கேட்பது உண்டு. ஆனால் இணைய உலகில் பலதரப்பட்ட மூஞ்சிகள், அதாவது மூஞ்சி உருவங்கள் எமோஜிக்களாக உணர்வுகளை பிறரோடு பகிர்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நமது உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் உலகம் முழுவதும் உடனே பகிர வைக்கும் புதிய மொழியாக எமோஜிகள் மாறியுள்ளன. இந்த எமோஜி கலாச்சாரம் உண்மையான உணர்வை பிரதிபலிக்கிறதா, இல்லை குழப்பங்களை ஏற்படுத்துகிறதா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். மத்தேயு 22:17 முதல் 22 முடிய. சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். உருவமும் உருவகமும் விவிலியத்திலே கொட்டி கிடக்கின்றன. தன் அதிகாரத்தை, தன் ஆளுமையை வெளிப்படுத்துவதற்காக நாணயங்களிலே சீசர் தன் முகத்தை பொறித்திருந்தார். இன்றைய டிஜிட்டல் உலகத்திலும் பல உருவகங்களும் காண கிடக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்தியை பறைசாற்றுகின்றன. எமோஜிக்கள் என்பது டிஜிட்டல் தொடர்பில் பயன்படுத்தப்படும் சிறிய சின்னங்கள் என்று சொல்லலாம். இவை மகிழ்ச்சி, கோபம், பொறாமை, அன்பு போன்ற உணர்ச்சிகளை வார்த்தைகள் இல்லாமலும் எளிதாக வெளிப்படுத்த உதவுகின்றன. தொடர்பாடல், அதாவது கம்யூனிகேஷன் என்பதே உணர்வுகளை, எண்ணங்களை, தகவல்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான். ஆயினும் நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் 100% நம்மால் பிறருக்கு கடத்த முடிகிறதா என்றால் அது இல்லை. எனவேதான் தகவல் தொடர்புக்கு சொல் தொடர்பாடலும், அதாவது வெர்பல் கம்யூனிகேஷன், மற்றும் சொல்லில்லா தொடர்பாடலும், அதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்பது மிக மிக முக்கியம். வளர்ந்து வரும் இந்த டிஜிட்டல் உலகிலே பிறரோடு பேசுவதற்கு பதிலாக குறுஞ்செய்திகளை புலனம், அதாவது வாட்ஸ்அப் வழியாகவோ SMS வழியாகவோ குறுஞ்செய்தி வழியாகவோ நாம் அனுப்புகிறோம். ஆனால் இது நாம் நினைப்பதை அல்லது உணர்வதை சரியாக எடுத்துரைப்பதில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இன்று பலரும் பயன்படுத்துகின்ற ஒன்றுதான் இமோஜிகள், இமோஜிஸ். தமிழில் இதனை உணர்ச்சின்னங்கள் என்றும் சொல்லலாம். எனினும் இங்கு நமது புரிதலுக்கு வேண்டி இமோஜிகள் என்ற வார்த்தையையே நாம் பயன்படுத்துகிறேன். பொன்னிற முகம், சிவந்த கன்னங்கள், முகம் முழுக்க இதயம், அதோடு ஒரு அழகிய சிரிப்பு, காதலை தெரிவிக்க, சோகத்தை காண்பிக்க, அதிருப்தியை வெளிப்படுத்த என்ற ஏராளமான எமோஜிகளை நாம் பயன்படுத்துகிறோம். இப்பொழுதெல்லாம் இமோஜிகளை பிசினஸ் உலகிலும் பலர் மார்க்கெட்டிங்காக பயன்படுத்துகின்றனர். ஸ்காட் பால்மென் என்பவர் 80களில் முதலிலே எமோட்டிகான்ஸ், அதாவது எமோஷன்ஸ் மற்றும் ஐகான்ஸ் என்ற 2 வார்த்தைகளை சேர்த்து எமோட்டிகான்ஸ் என்ற பெயரில் எமோஜிகளை வடிவமைத்து தன் மின்னணு தகவல் தொடர்பிற்கு பயன்படுத்தி இருக்கிறார். தற்போது நாம் பயன்படுத்துகின்ற எமோஜிக்கள் ஜப்பானியர் ஒருவரால் முதலிலே 2001ஆம் ஆண்டில் பயன்படுத்தப்பட்டது. ஈமோஜி என்னும் ஜப்பானிய மொழியில் ஈ என்றால் படங்கள், மோஜி என்றால் எழுத்துருக்கள் என்று பொருள்படுகிறது. ஓர் ஆய்வின் அடிப்படையில் இன்று 74% அமெரிக்கர் தாங்கள் அனுப்பும் குறுஞ்செய்திகளில் இமோஜிக்களை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இன்று சமூக ஊடகங்களிலும் அன்றாட மெசேஜ்களிலும் ஈமோஜிகள் பயன்படுத்தப்படாத குறுஞ்செய்திகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஒரே எமோஜி வெவ்வேறு கலாச்சாரங்களில் அல்லது வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு அர்த்தங்களை தரலாம். உதாரணமாக, கைகளை கூப்பி இருப்பது வணக்கம் என்பதை குறிக்கலாம், அல்லது வேண்டுதல் என்பதை குறிக்கலாம். எனவே யாருக்கு எப்படி எதற்கு அனுப்புகிறோம் என்ற புரிதல் நமக்கு தேவை. அலுவலக ரீதியாக மின்னஞ்சல்கள் அல்லது செய்திகளில் அளவுக்கு அதிகமாக எமோஜிகளை பயன்படுத்துவது உங்களை முதிர்ச்சியற்றவராகவோ அல்லது வேலையில் அக்கறை இல்லாதவர்களாகவோ காட்டக்கூடும். எனவே அலுவலக ரீதியான செய்திகளில், பரிமாற்றங்களில் எமோஜிகளை தவிர்ப்பது நல்லது.
உணர்ச்சிகளை விவரிக்க எமோஜிகளை விட வார்த்தைகளை நம்புங்கள். எமோஜிகள் வார்த்தைகளுக்கு துணையாக இருக்க வேண்டுமே தவிர பதிலாக, வார்த்தைகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது. அதிகப்படியான எமோஜிகள் நீங்கள் சொல்ல வரும் முக்கிய செய்தியை மறைத்துவிடக்கூடும். வாசிப்பவருக்கு அது எரிச்சலையும் தரலாம். எனவே அளவிற்கு அதிகமாக எமோஜிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இயேசு சுட்டிக்காட்டிய நாணயங்களில் பொறிக்கப்பட்ட சீசரின் முகம் ரோமை அரசின் ஆட்சி அதிகாரத்தை உருவகப்படுத்தி யூதர்களின் அரசியல், சமூக, பொருளாதார நிலையை தோலுரித்து காட்டியது. இன்றும் எமோஜிகள் சொல்ல முடியாத உணர்வுகளை வெளிப்படுத்த உதவும் துணை கருவியாக இருக்கக்கூடும். ஆனால் எல்லாவற்றையும் வேகமாகவும் சுருக்கமாகவும் சொல்ல விரும்பும் இத்தலைமுறையினர் குறுஞ்செய்திகளிலும் ஈமோஜிகளிலும் மட்டுமே தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். இதனால் சொல்ல விரும்பும் செய்தி சரியாக புரிந்து கொள்ளப்படாத சூழல், மொழிவளம் குன்றுகின்ற நிலை, செய்தியின் தீவிரத்தன்மையை அறிந்திராது கடந்து போகின்ற போக்கு என்று ஏராளமான தகவல் தொடர்பு இரைச்சல்கள் உருவாகின்றன. சக மனிதர்களிடம் முகமுகமாக பேசி, சிரித்து, அழுது, கோபித்து, வெட்கி, உறவாடி மகிழ்வது தொடர்பாடலின், அதாவது கம்யூனிகேஷனின் உன்னத நிலையே. இவ்வுணர்வினை எந்த இமோஜிகளாலோ ஸ்டிக்கர்களாலோ கொடுக்க முடியாது என்பதே உண்மை. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.